மக்கள் பூரா ஆதரவு, நாடு பூரா ஆதரவு, எழுச்சியான ஆதரவு, இளைஞர்களுடைய பட்டாளம் எழுந்து நிற்கிறது, ஆர்ப்பரிக்கிறது, ஊரோடு ஒத்துப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே உங்களுக்கு நான் ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணேன், புரட்சி அதிமுகன்னு. அதுக்கு முன்னாடி என்னுடைய எய்ம் பூரா உங்களுக்கு தெரியும், பிஜேபி எதிர்ப்பாக தான் ஆரம்பத்திலேருந்து அந்த பயணத்தை தான் நம்ம மேற்கொண்டோம். அதில் ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருந்தார், முன்னாள் முதலமைச்சர், மாற்று கருத்தே கிடையாது. சரி, அப்படி போச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒழியணும்னு நம்ம நினச்சோம், ஒழிச்சது விஜயா இருக்கார். மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கம்ப்ளீட்டாக பிஜேபி இல்லாமல் பண்ணிட்டார். ஒரே ஒரு இடம் உதகையில் அதே முன்ன பின்ன ஆடுற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதனால் இனி செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்து விட்டார். ஸோ வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, இப்படி மூத்த தலைவர்களை கொண்ட தமிழகம், அதுக்கு பின்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்படியே வந்தது. அம்மாலாம் என் கட்சியில் அப்புறம் எங்களை வளர்த்து ஆளாக்கினார்கள். ஆனால் இந்த பெரிய தலைவர்கள் இருக்க வரைக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்கவே இல்லை. அரசியலாக இருந்தது. இப்போ கை சின்னமாக இருக்கும், ரெட்டையிலையாக இருக்கும். தலைவர் திண்டுக்கல்லை காலி பண்ணார். இப்படிலாம் உங்களுக்கு வரலாறு தெரியும். மாயத்தவரை நிற்க வச்சு ரெட்டையிலை இன்ட்ரடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்தி வெற்றியை பெற்றார். ஆனால் ஒரு 10 பைசா கொடுக்காம ஒரு கட்சியை புதுசாக ஆரம்பித்து செலவே இல்லாமல் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வேட்பாளர்களுக்கும் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வேட்பாளர்கள் கடினமான நிலையில் இருந்தவர்களெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டாங்க. உண்மையை சொல்லணுன்னா நீங்களே ஒத்துக்கிட்டு ஆகணும். யார் யார் எங்கெங்கே சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அமைச்சர்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் நாதி இல்லாரை நாடிலே செய்வோம், ஏழைகளை வாழ வைப்போம், இளைஞர் பட்டாளத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி நம்ம மேடையில் முழங்கணும். அதை அவர் செஞ்சு காமிச்சிட்டார். ஸோ இவரா மந்திரி, இவரா எம்எல்ஏ, இவர் எப்படியா ஜெயிச்சார்? இருந்தாலும் பணம் கிடையாது, அது கிடையாது. அவர்களெல்லாம் மந்திரியாக, அமைச்சர்களாக, அவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கிய சரித்திரம் நிச்சயமாக இந்த முதல்வரை சாரும். ஆகவே தான் யோசனை பண்ணேன், சரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு. ஆக எடுக்கும்பொழுது உங்களுக்கு சொல்லுவேன், என்னுடைய ஆதரவு முழுமையாக இந்த அரசுக்கு உண்டு, அதை மாற்று